ஏதாவது ஐடியா இருக்கா? பாபிலோன்ல இருந்துச்சு, பாபேல் கோபுரத்தில் இருந்துச்சு. 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அவங்க ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்தாங்க. அவங்க ஒரே மொழியா இருந்தாங்க. அவங்க அத்தனை பேரும் ஒரு கோபுரத்தை கட்டினாங்க. தங்களுக்கு பேர் உண்டாகும்படிக்கு அதை செய்தார்கள்னு இருக்கு. கர்த்தர் அதை தாறுமாறாக்கினார். பாஷைகளை என்ன செஞ்சிட்டாரு? தாறுமாறாக்கிட்டார். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லோகன் இருக்கு. என்ன அப்படின்னா, கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இதை எங்க சொல்றீங்க? கல்யாணத்துல சொல்றோம் இல்ல? அங்கதான் பிரச்சனை நிறைய வருது. ஆனா இன்னொன்னு இருக்கு ஆப்போசிட்டா. கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்காதிருக்க கடவன். இது என்னங்க புதுசா இருக்கு அப்படிங்கிறீங்களா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்குள்ள 7 பிரிவினை இருக்கும். கர்த்தர் 7ஐயும் பிரிச்சிருப்பாரு. இந்த 7ம் சேரக்கூடாது. புரியுதா? 1ஆம் அதிகாரத்தில் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். 2வது ஆகாயத்துக்கு மேலுள்ள தண்ணீரையும் ஆகாயத்துக்கு கீழ் உள்ள தண்ணீரையும் கர்த்தர் வெவ்வேறாக பிரித்தார். இது ரெண்டும் சேரக்கூடாது. மேல இருக்கிற தண்ணியும் கீழே இருக்கிற தண்ணியும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? ஜலப்பிரளயம். அவ்வளவுதான். வானத்தின் மதகுகள் திறவுண்டன, மகா ஆழத்தின் ஊற்றுக்கலங்கள்லாம் பிளந்தன, உலகமே அழிஞ்சு போயிடும். இது ரெண்டும் தனியா இருக்கணும். அதற்கு பிறகு பூமியில் உள்ள தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. 3வது தண்ணியை பிரிக்கிறார் பூமிக்குள்ள இருந்து. இதையும் சேரக்கூடாது. இதுவும் சேர்ந்தா என்ன ஆகும்? சுனாமி. புரியுதா? அடுத்து தேவனாகிய கர்த்தர் மனுஷனையும் மனுஷியையும் என்ன செஞ்சார்? பிரிச்சார். 2 பேரும் தனித்தனியா பிரிச்சார். இது 2 தனியா பிரிச்ச பிறகு ஆணும் பெண்ணும் ஒன்னா என்ன செய்யக்கூடாது? அப்ப கல்யாணமே பண்ண அந்த ஒன்னா இல்ல. நான் சொல்றது புரியுதா? ஆணும் பெண்ணும் ஒரே பாடியா இருக்கக்கூடாது. திருப்பி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள் தான் இருக்கு. நான் சொல்றது அமைப்புல. புரியுதா? ஆண் வேறு பெண் வேறு அமைப்பின் படி கர்த்தர் பிரிச்சு வச்சிருக்கிறாரு. இப்ப ஆண் பெண்ணா மாற ட்ரை பண்ணது பெண். அப்படியே பிறக்கிறவங்க வேற, அவங்களுக்கு குரோமோசோம் குறைவு, அவங்க தப்பு. சாரி, அது இயற்கையினுடைய பிரச்சனை. அதை விட்டுரும். சில ஆட்கள் தன்னைத்தானே என்னவா மாத்திக்கிறான், பெண்ணா மாத்திக்கிறான். சில தன்னைத்தானே ஆணா மாத்திக்கிறான். இது ரெண்டும் கர்த்தர் பிரிச்சு வச்சது. இந்த மாதிரி கர்த்தர் சில பிரிவினைகளை வேதத்தில் என்ன பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, தீவுகளையும் மலைகளை நாட்டையும் தனித்தனியாக பிரிப்பார். 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலகு என்று பெயர், ஏனெனில் பூமி அவனுடைய காலத்தில் பகுக்கப்பட்டது. இருக்கும். இதெல்லாம் சேரவே என்ன செய்யக்கூடாது? கூடாது. கர்த்தர் பிரிச்சு வச்சது. அது அப்படியே தான் இருக்கணும். 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பாஷைகளை பிரித்தார்னு இருக்கும். இதுவும் என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. ஒரு மொழி, ஒரு நாடு, ஓர் உலகம், இதெல்லாம் இயேசு வரும்போது மட்டும்தான் நடக்கணும். வேர்ல்டு ஃபுல்லா ஒன் கவர்மெண்ட் இயேசு வரும்போது, வேர்ல்டு ஃபுல்லா ஒரே மொழி இயேசு வரும்போது, வேர்ல்டு ஃபுல்லா ஒரே ராஜா இயேசு வரும்போது தான். அதுக்கு முன்னாடி நடக்கவே கூடாது. எத்தனை மொழி இருக்குதோ அத்தனை மொழி அப்படியே தான் இருக்கணும். ஒரு மொழியை ஒழிச்சிட்டு நம்ம மொழியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம மொழி தான் ஒரு நாடு ஃபுல்லா இருக்கணும்னு எவனாவது நினைச்சானா அவன் தொலைஞ்சான்னு அர்த்தம். கர்த்தர் தொலைச்சிருவாரு. அது யாரா இருந்தாலும் சரி. சரியா நான் சொல்றது? உங்களுக்கு திடீர்னு யாராவது ஞாபகத்துக்கு வருவாங்க, வந்தாலும் சரி. நான் சொல்லல, நான் சொல்றது புரியுதா? எந்த நாட்டில் எப்பவா இருந்தாலும் சரியா, யாராவது தன்னுடைய மொழி, தன்னுடைய ராஜ்யபாரம் எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒரு நாடு முழுக்க நாங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேற மொழி இருக்கும்போது அதை செய்யவே கூடாது. அந்த ராஜ்யபாரத்தை கர்த்தர் கீழே தள்ளுவார். கர்த்தர் செய்யறத, கர்த்தர் பிரிச்சதை மனுஷன் என்ன செய்யக்கூடாது? இணைக்கவே கூடாது. சோ இப்ப பிசாசு என்ன செய்யும்னா, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்யும். ஒரே விஷயம், அவ்வளவுதான். ஆண்டவர் அவர்களை மகிமையின் வஸ்திரத்தில் நிரப்பி அவங்கள வச்சிருக்கும் போது அவங்கள ட்ரெஸ் போட வச்சான். சரி, ஆண்டவர் பார்த்தாரு, சரி இவங்க ட்ரெஸ் போட ஆசைப்படுறாங்கன்ற நல்ல ட்ரெஸ்ஸை தைச்சு தோல் உடையில தெரிஞ்சா இப்ப ட்ரெஸ்ஸை கழட்ட வச்சிருக்கான். பிசாசோட திட்டம் அதான். இவன் ட்ரெஸ் இல்லாம இருக்கும்போது போட வச்சான். கர்த்தர் போட வச்சு ட்ரெஸ் போட்ட உடனே கழட்ட வைப்பான். இதான் அவன் செய்வான். கர்த்தர் ஒன்று செய்யாதன்னா அவன் செய்ய சொல்லுவான். இப்போ ஆண்டவருக்கு அகைன்ஸ்டா இன்னொன்று நடக்குது. என்ன? வேர்ல்டு வைட் ஒன் கவர்மெண்ட், உலகளாவிய. அது பார்வோன் காலத்துல இருந்து இருக்கு. 7 கவர்மெண்ட் இருக்கு பைபிள்ல. இப்ப நம்ம காலத்துல அந்த 7வது கவர்மெண்டோட எக்ஸ்டென்ஷன் 8வது கவர்மெண்ட் வரப்போகுது. அதனுடைய ஒரு ஆயத்தம் தான் இந்த ஐசி மெத்தட். என்ன பண்றாங்க? நம்ம அத்தனை பேரையும் ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வருவதுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, முதல்ல இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் பேசுறது இந்தியன் கவர்மெண்ட்டையோ பஹ்ரைன் கவர்மெண்ட்டையோ அமெரிக்கன் கவர்மெண்ட்டையோ இல்ல, வேர்ல்டு வைட் வரப்போற ஒரு கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் அவங்க மொழியில நமக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க?
பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எதுல பேர் வச்சிருக்கிறாங்கன்னா நம்பர் இல்லையா, உங்களுக்கு நம்பர்ல வச்சிருக்கிறாங்க பேர். இந்த பேர் வந்து ஏன் நம்பர்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிறதையே காமனான மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா நம்பர் இல்லையா. 5 நீங்க எழுதிட்டா போதும், நம்பரை போட்டா போதும் நியூமரிக்கல. உலகத்துல இருக்க யார் வேணாலும் என்ன செய்யலாம், படிக்கலாம். நீங்க 5 தமிழ்ல எழுதிட்டீங்கன்னா கஷ்டம், தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் படிக்க முடியும். ஆனா நியூமரிக்கல எழுதிட்டீங்கன்னா அதை யார் வேணாலும் படிக்கலாம். ஸோ காமன் லாங்குவேஜ் டிஜிட்டல் அப்படின்னு பேர். அதுல தான் உங்களுக்கும் எனக்கும் பேர் வைக்கிறாங்க. இப்ப அத்தனை பேருக்கும் பேர் வச்சு அதை ஒரு இடத்துல ஒரு கவர்மெண்ட் நடத்த போகுது. கம்ப்யூட்டரைஸ்ட் முழுக்க முழுக்க வேர்ல்டு வைடு. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சேட்டலைட் வழியாக நடத்துகிறோம். இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டருக்கு ஒரு மொழி இருக்கு, மதர் போர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நம்ம மதர் டங்குன்னு சொல்ற மாதிரி அதுக்கு ஒரு மதர் போர்டு இருக்கு. கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது, அதுக்கு பேரு பைனரின்னு பேரு. அதுவும் என்னதுதான், நம்பர் 0 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ அந்த கம்ப்யூட்டரோட லாங்குவேஜில் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேர் வச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ உங்கள் பேர் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், சாலமோனாவாக இருக்கட்டும், சல்மானா இருக்கட்டும், அது ஜாஸ்மினா இருந்தாலும் யாஸ்மினா இருந்தாலும் சரி, மல்லிகாவாக இருந்தாலும் சரி, 3 ஒன்று தான். அதுக்கு தான் சொன்னேன் இல்லையா. அப்போ எதில் வேணா வச்சுக்கொள்ளுங்க, ஆனால் அவங்க வைக்கிற பேர் தான் உங்களுக்கு. நான் சொல்றது புரியுதா? இப்போ உங்களுடைய சிபிஆர் இருக்கு, இதில் எல்லாமே நீங்கள் மாற்றலாம் இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய ஆதார் இருக்குது, எல்லாம் இருக்குது. போயிட்டு என்னுடைய பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, மாற்றலாமா? மாற்றிக்கொள்ளலாம். அட்ரஸ் மாற்றலாமா? மாற்றலாம், எல்லாம் மாற்றலாம் இல்லையா. நீங்கள் வேணால் போய் சொல்லி பாருங்க. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற நம்பர் கூட்டுத்தொகை 4 வருது, எனக்கு ஒத்து வராது, 5 வர மாதிரி ஒரு நம்பர் கொடுங்கன்னா மாற்ற முடியுமா? முடியாது. அவ்வளோதான். ஜென்ரேட் பண்ணி கொடுத்த நம்பர் அவங்க வச்ச பேர் வைத்ததே. இதை மாற்றவே உங்களுக்கு முடியாது. அதில் எதை வேணாலும் மாற்றலாம், ஆனால் நம்பர் மட்டும் மாறாது. ஸோ உங்களுக்கும் எனக்கும் அவங்க கவர்மெண்ட்ல பேர் வச்சுட்டாங்க. நான் சொல்றது வேர்ல்டு கவர்மெண்ட். 25 வருஷமா இந்த வேலை நடக்குது. ஸோ நம்ம அத்தனை பேரையும் ஒரு நியூ லாங்குவேஜுக்குள்ள கொண்டாந்துட்டாங்க. நியூ லாங்குவேஜ்னா பழைய லாங்குவேஜ் தான், அதுல பேர் வச்சுட்டாங்க. எப்படி யோசேப்புக்கு ஒரு பேர் வச்ச மாதிரி, தானியலுக்கு வச்ச மாதிரி நமக்கும் பேர் வச்சாச்சு. இப்போ அதுதான் அந்த நம்பர். இனி நீங்கள் நம்பரால் தான் அறியப்படுவீர்கள். நீங்க போய் எங்க வேணா கேட்டாலும் முதல்ல உங்களை என்னதான் கேட்கறாங்க, இப்ப உங்க நம்பர் கொடுங்க. இப்ப இது இல்லாம நீங்க எதையாவது வாங்க முடியுமான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஒரு கார் வாங்க முடியுமா, வீடு வாங்க முடியுமா? இங்கே விட்டுருங்க, இந்தியாவில் எடுத்துக்கோங்க, ஆதார் எடுத்துக்கோங்க. ஆதார் நம்பர் இல்லாம நீங்க எதுவுமே என்ன செய்ய முடியாது. யூஎஸ் போனீங்கன்னா அங்க இருக்கிற ஐசி நம்பர் இல்லாம எதையுமே வாங்க முடியாது. ஒரு சின்ன டேப்லெட் கூட வாங்க முடியாது. நீங்க போயிட்டு பார்மசிக்கு போனா கூட இப்ப என்ன கேட்கறாங்க, எல்லாத்துக்கும் உங்களுடைய ஐடி காட்டுங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இது வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக கடைசி காலத்தில் ஒரு மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம் 3 வந்துருச்சு. இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்ததுங்கிறதும் நிறைவேறிடுச்சு. இப்ப இது இல்லாம நீங்க வாங்க முடியாது, விற்க. நம்ம அப்பா காலத்துல அப்படி இல்ல, தாத்தா காலத்துல அப்படி இல்ல. நம்ம தாத்தாக்கெல்லாம் இஷ்டத்துக்கு லேண்ட் வாங்கி போட்டாங்க. இப்ப நீங்க லேண்ட் வாங்கணும்னாலும் உங்களுக்கு நம்பர் வேணும், விற்கிறதுனால என்ன வேணும், நம்பர் வேணும். அந்த காலத்துல நீங்க போயிட்டு ஒரு கார் வாங்கணும்னு சொன்னா லைசன்ஸ் இருந்தா போதும், அவ்வளவுதான். இப்ப அப்படி இல்ல. லைசன்ஸே இருந்தாலும் லைசன்ஸை எதோட கூட நீங்க இணைச்சிருக்கணும், ஆதாரோட கூட இணைச்சிருக்கணும். உங்களுடைய அந்த ஆதாரோட இணைச்சிருந்தா மட்டும்தான் உங்க லைசன்ஸே வேலிடிட்டி. இல்லைன்னா உங்க லைசன்ஸ் வேலிடிட்டி கிடையாது. உங்க கார்ல இருக்கிற அந்த ஆர்சி புக்குன்னு சொல்லுவாங்க, அந்த புக்கு உங்க கார் ஆதார் நம்பரோட இணைஞ்சிருந்தா உங்க ஆர்சி புக்கு வேலிடிட்டி. இல்லைன்னா உங்க ஆர்சி புக்கு வேலிடிட்டி கிடையாது. எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அது ஆதாரோட கூட இணைக்கப்பட்டிருக்கணும். இணைக்காத எதுக்குமே என்ன கிடையாது, வேலிடிட்டி கிடையாது. இன்னொரு மிக முக்கியமான சட்டங்கள் உலக நாடுகளில் வரப்போகுது. என்னன்னா, எந்தெந்த லேண்டுகள் இந்த மாதிரி நம்பருக்குள்ள வராம இருக்குதோ, யாராவது ஒருத்தர்கிட்ட லேண்ட் இருக்கும், இருந்தா கண்டிப்பா என்ன இருக்கணும், நம்பர் இருக்கணும். அப்படி நம்பர் இல்லாத லேண்ட் எல்லாமே அரசாங்கம் எடுத்துக்க போகுது, கையகப்படுத்த போகுது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா வச்சிருக்கிறவன் அத்தனை பேர் என்ன வாங்க போறான், நம்பர் வாங்கி உடனடியாக போய் ரிஜிஸ்டர் பண்ண போறாங்க. அப்ப இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்ததுங்கிறதனுடைய எண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்து முடிய போகுது. 2008 இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம், ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லி. இப்போ வேர்ல்டு வைட் சின்ன சின்ன தீவுகளில் கூட இந்த வேலைகள் செய்து முடிக்கப்பட்டாகி விட்டது. கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி விட்டது.